Hey guys, welcome back to our channel. So ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுற இந்த வீடியோ தான். ஸோ என்னடா புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட வந்திருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் ஐபிஎல்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சோலோ வின்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக நம்ம சேனல் இருக்கும். ஸோ மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா சோலோ வின்னர் டிப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய டெலகிராம் சேனல். ஸோ கண்டிப்பாக இந்த ஐபிஎல் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம யார், நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்மளால் நீங்கள் எந்த அளவு ஏர்ன் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா சோலோ வின்னர் டிப்ஸ்னு சர்ச் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் சோலோ வின்னர் ரியல் அப்படின்றதுமே நம்மளோட டெலகிராம் சேனல் தான். பட் அதில் நம்ம இப்போ ஆக்டிவாக இல்லாத பட்சத்தில் சோலோ வின்னர் டிப்ஸ்னு சர்ச் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல்ஸில் தான் ட்ரீம்11 அண்ட் பெட்டிங் ப்ரெடிக்ஷன்ஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்மளுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ ப்ரெடிக்ஷனில் போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்கு, சிஎஸ்கே vs ஆர்சிபியோட ட்ரீம்11 அண்ட் ஃபேண்டசி கிரிக்கெட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமா. ஸோ சிஎஸ்கே லாஸ்ட் டைம் ஃபைனல் வின் பண்ணதோட இந்த வாட்டியும் நாங்கள் தோனிக்காக ஃபைனல் வின் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஒரு முனைப்போட கண்டிப்பாக கிளம்புறாங்க போகிறாங்க. அதே சமயத்தில் ஆர்சிபி உமன்ஸ் கப் அடிச்சிட்டாங்க, நம்ம இன்னும் கப் அடிக்கலை, நம்ம இந்த வாட்டி கப் அடிச்சே ஆகணுன்ற ஒரு வெறியோட ஆர்சிபி டீமும் கிளம்புறாங்க போகுது. ஸோ இந்த மேட்ச், அதாவது ஆர்சிபி vs சென்னை ஃபர்ஸ்ட் கேம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, நம்மளோட சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. அண்ட் மேட்ச் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு. லைவ் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாலையும் நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லையும் இந்த ஐபிஎல் மேட்சை லைவாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிஎஸ்கே vs ஆர்சிபியோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ட்ரீம்11 டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக ஒரு பெட்டிங் அண்ட் ட்ரீம்11 ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணும். என்ன விஷயம் அது? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரீம்11 பிளேயராக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட ஃபாலோவர்ஸ் பெட்டிங் யூஸராக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் எங்கே நடக்குது அண்ட் அந்த பிச்சோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பவுலிங் பேரடைஸ் டீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேட்ஸ்மேன்ஸை விட பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுவும் பவுலர்ஸ்னால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கெலாம் கிடையாது, ஸ்பின்னர்ஸுக்கு இந்த கிரவுண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரவுண்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பிச் ஸ்லோவாக இருக்கும், அதே சமயத்தில் ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது பவுலர்ஸில் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் ரன்ஸுமே கம்மியாக கொடுக்கறதுக்கானவுமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டோட இது வரைக்குமான ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரன்ஸ் தான் இந்த கிரவுண்டில் இது வரைக்குமே ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் ஒரு 150 to 160 ரன்ஸ் அடிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த மேட்ச்சில் ஒரு 6 to 7 விக்கெட்ஸ் கண்டிப்பாக போகும். அதுதான் ஒரு பவுலிங் பேரடைஸ் டீமுக்கும் பவுலிங் பேரடைஸ் பிச்சுக்கும் பேட்டிங் பேரடைஸ் பிச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு பேட்டிங் பேரடைஸ் பிச் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ஒரு பேட்டிங் ஆகிற டீம் 200 to 250+ ரன்ஸ் ஈஸியாக அடிச்சிருவாங்க. அதே பவுலிங் பேரடைஸ் பிச்சுனா அந்த மேட்ச்சில் ஒரு பேட்டிங் டீமுனால ஒரு 120 to 130 ரன்ஸ் அடிக்க முடியாது. ஸோ விக்கெட்ஸ் நிறையா விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பவுலிங் பேரடைஸ் பிச். அப்போ சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச், அதே சமயத்தில் பேட்டிங்லேயுமே கொஞ்சம் ஆவரேஜாக ரன்ஸ் வரக்கூடிய மாடரேட்டான பிச்னே சொல்லலாம். ஸோ ஒரு 150 to 160 ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் விக்கெட்ஸுமே ஒரு 5 to 6 பேட்டிங் டீம் விடுறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட்டை நம்ம பார்த்தோம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டா நம்ம கரெக்டாக ஒரு ட்ரீம்11 டீமோ சரி பெட்டிங் ப்ரொடிக்ஷனோ சரி பண்ணிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணிடவே முடியாது. ஸோ அந்த பிச்சில் இதுக்கு முன்னாடி நடந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஆர்சிபி vs சென்னைக்கு 31 மேட்சஸ் 8 நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 20 மேட்சஸ் சிஎஸ்கேவும் ஆர்சிபி 10 மேட்ச்னு ஜெயிச்சிருக்காங்க. 1 மேட்ச் நோ ரிசல்ட்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி இதை வச்சு நம்ம பார்க்கும்போது
ஸோ மோஸ்ட் ஃபேவரபிளி வந்து எல்லாருமே சிஎஸ்கேவே ஃபேவரபுளாக தான் இருப்பாங்க. அண்ட் சிஎஸ்கேவும் தான் இது வரைக்கும் டாமினேட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ வின்னிங் சான்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு தான் அதிகமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிச் ரிப்போர்ட் பார்த்தோம் அண்ட் ஹெட் டு ஹெட் பார்த்தோம். ஸோ இப்போ எந்த டீம் ஸ்ட்ராங் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் சீசன் வைஸ் சீசன் வந்து பிளேயர்ஸில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த ரெண்டு டீமில் எந்த டீமில் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு ஒரு வாட்டி நம்ம அனலைஸ் பண்ணுவோமா? ஸோ நாளைக்கு தான் நடக்க போகிற கேம் ஃபஸ்ட்டு கேம்ன்றனால மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற பாசிபிள் அவன் வந்து தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பாசிபிள் 11 வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட பாசிபிள் 11 பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ருத்ராஜ் கைட்வாக் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஸோ ருத்ராஜ் ரைட் ஹேண்ட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனில் சிஎஸ்கே டீம் வந்து ஓப்பனிங் பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா டேரி மிச்சல், அஜின்க்யா ரஹானே, சிவம் டூபே இவங்க டாப் 5 ஆர்டர் பேட்டிங்கில் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் டாப் 5 பேட்ஸ்மேன்ஸில் பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஜின்க்யா ரஹானே மட்டும்தான். ஸோ பேலன்ஸ் எந்த பிளேயர்ஸுமே வந்து அஜின்க்யா ரஹானே அண்ட் டேரி மிச்சல்ஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ். ருத்ராஜ் கைவாக், ரச்சின் ரவீந்திரா, சிவம் டுபேலாம் வந்து ஐபிஎல் மட்டுமே, அதாவது இன்னும் அந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிளேயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், தீபக் சாகர் அண்ட் முஸ்டபிகுர் ரஹ்மான் வந்து பவுலிங் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மோயின் அலி அண்ட் எம்எஸ் தோனி 2 பேர் வந்து மிடில் ஆர்டர் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாசிபிள் 11ல் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், தீபக் சாகர் அண்ட் முஸ்டபிகுர் ரஹ்மான் 4 மெயின் பவுலர்ஸ் மட்டும்தான் நம்மளால் செலக்ட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல மோயின் அலி அப்படி இல்லைனா இன்னொரு அடிஷ்னல் பவுலர் சிஎஸ்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த கிரவுண்ட் வந்து ஒரு பவுலிங் ஸ்பின்னர் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச் அப்படின்றதுனால மோயின் அலியே வேணால் 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர் அண்ட் நல்ல பவுலிங் ஆர்டரோட, அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு கேப்டன் மைண்ட் செட் இருக்கக்கூடிய எம்எஸ் தோனியை டீமில் பவராக வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன்றனால ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் மைண்ட் செட் எல்லாமே ஆர்சிபி ஃபேவரபுளாக தான் போகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ஷனில் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே ஸோ ஃபஸ்ட் கேம் கோ வித் யுவர் ப்ரெடிக்ஷன். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளஸஸ் பேட்டிங் ஆர்டர் வந்து ஆர்சிபி வந்து வெயிட்டாக வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் பவுலிங்னு பார்த்தீங்கன்னா அஸ்லரி ஜோசப், முகமது சிராஜ், கரண் சர்மா, அக்ஷதீப் சிங் 4 மெயின் பவுலர்ஸை வந்து ஆர்சிபி டீம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பவுலராக வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து ஃபுல் 4 ஓவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அவங்களுமே வந்து ஒரு பவுலராக அடிஷ்னலாக கொண்டு வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்தோம் அண்ட் ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அண்ட் பாசிபிள் 11 பார்த்தோம். ஸோ பாசிபிள் 11 பொறுத்த வரைக்கும் எந்த டீமில் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டவுட் எல்லாருமே யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை தான். பிகாஸ் ஏன்னா ஃபேப் டு பிளஸஸ், விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக்லேருந்து எல்லாருமே நல்ல பவுலிங் போட்டாலுமே நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். அதே சமயத்தில் எல்லாருமே வந்து ஹார்ட் ஹிட்டர்ஸும் கூட. அதே சமயத்தில் பவுலிங்லேயுமே பார்த்தீங்கன்னா அஸ்லரி ஜோசப், முகமது சிராஜ்லாம் எந்த மாதிரி மேட்சஸில் விக்கெட் எடுப்பாங்க, எந்த மாதிரி மேட்சஸில் ரன் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணுறதே கஷ்டம். 2 டீமை பொறுத்த வரைக்குமே ஷர்துல் தாக்கூர், முஸ்டபிகுர் ரஹ்மான்ஸ்லாம் வந்து ரன்ஸை வாரி கொடுக்குற பவுலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், அக்ஷதீப் சிங்ஸ்லாம் வந்து அஸ்லரி ஜோசப்லாம் வந்து ரன் தாராளமாக வாரி கொடுக்குற பவுலர். ஸோ அப்போ இந்த 2 டீமை பொறுத்த வரைக்குமே நல்ல பவுலர்ஸ் இல்லாத காரணத்தினால நிறைய ரன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இது வந்து ஒரு பவுலிங் பிச்சாக இருந்தாலுமே, ஏன்னா நல்ல பவுலர்ஸ் அந்த அளவு இல்லை. ஸோ இப்போ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த பிச் ரெக்கார்டை பார்ப்போமா? ஸோ இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 T20 கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடின டீம் 70 கேம்ஸும், செகண்ட் பேட்டிங் ஆடின டீம் 60 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அதாவது என்ன இந்த கிரவுண்டில் நம்மளுக்கு புரிய வருதுன்னா, ஒரு டீம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம் சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திணறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் கண்டிப்பாக வந்து ஒரு 160 to 180 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் பேட்டிங்கில் அது அடிக்க முடியாத ஸ்கோராக இருக்கும். இதே 140 to 150 ரன்ஸ்னால் செகண்ட் பேட்டிங் ஆடின டீம் ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீம் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் அவங்க பேரில் வச்சுருக்காங்க. எவ்வளோ ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 246 ரன்ஸ். ஸோ லோவஸ்ட் டோட்டல் யார்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ஆர்சிபி டீம் தான். எவ்வளோ ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரன்ஸில் டோட்டல் ஸ்கோரில் ஆல் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ நல்லாவே பாருங்கள், இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ண விதத்தில் அதே மேட்ச்சில் 5 விக்கெட் பவுலர்ஸுமே எடுத்திருக்காங்க. ஸோ பவுலருக்கு எந்த அளவு இந்த கிரவுண்ட் ஃபேவரபுளாக இருக்கோ அதே மாதிரி தான் பேட்டிங்க்குமே அந்த கிரவுண்ட் வந்து ஃபேவரபுளாகவும் இருந்திருக்கு. ஸோ அதுக்குனால தான் அது வந்து ஒரு மாட்ரேஜ் பிச் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் நடந்த 130 கேம்ஸில் 50 கேம் வந்து 180 ரன்ஸு கீழேயும் 170 ரன்னுக்குள்ளே 40 கேமும் அண்ட் ஹை ஸ்கோரிங் கேம்னா நம்ம என்ன சொல்லுவோம், பேட்டிங் பேரடைஸ் பிச் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு 180 ரன்ஸ் ப்ளஸ் வர மேட்சஸ் தான் நம்ம வந்து பேட்டிங் பேரடைஸ் பிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த 130 மேட்ச்சில் வெறும் 40 கேம் மட்டும்தான் 170 to 200 ப்ளஸ் ரன்ஸ் போயிருக்கு. அப்போது பேலன்ஸ் 90 கேம்ஸ் வந்து பிலோ ஆவரேஜ், அதாவது 170 ரன்ஸு கீழே தான் வந்திருக்கு. அதனால தான் இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோரே வந்து நம்ம 160 to 170 சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்கக்கூடிய சிஎஸ்கே vs ஆர்சிபி கேமில் ரன்ஸ் வரலாம். அதே சமயத்தில் ஹை ஸ்கோரிங் போகிறதுக்கான சான்சஸுமே ஒரு மாட்ரேட்டான அளவுனே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிச் ரிப்போர்ட் பார்த்தோம். பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது ஒரு ஸ்பின்னிங் பிச், பவுலர்ஸ் பிச் அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 160 ரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த டீம் பவர் ஹவுஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் பவர் ஹவுஸாக இருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சு நம்ம ஒரு ட்ரீம் 11 டீம் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம் அண்ட் ஏன் அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்றதையும் பார்த்துடலாமா? ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய சிஎஸ்கே vs ஆர்சிபியோட நம்மளோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம 2 ஃபேண்டசி ஆப்ஸோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மெல்பர்ட் அப்ளிகேஷனோட லிங்க்கும் சரி, புதுசாக வந்து பாரி பல்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் லிங்க்குமே கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே மோஸ்ட் ப்ராபப்ளி சேமாக தான் இருக்கும் அப்ளிகேஷன். உங்களுக்கு டெபாசிட் அண்ட் வித்ட்ரால எந்த ஒரு ப்ராப்ளம் வராத மாதிரி அப்ளிகேஷன் நம்மளோட யூசர்ஸே கேட்டிருந்தீங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வேணும்னா சோலோ வின்னர் அப்படின்ற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி 25,000 போனஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டெபாசிட்டில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் இந்த ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், மணியும் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்னரை தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஈஸியாகவும் பண்ணலாம். ஸோ இந்த சென்னை vs ஆர்சிபி கேமை பொறுத்த வரைக்கும் வின்னரை ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு 50-50% நம்மளுக்கு ப்ரெஷரில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சிஎஸ்கே ஜெயிக்குமா ஆர்சிபி ஜெயிக்குமான்னு கேட்டால் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ப்ரெடிக்ட். பிகாஸ் ஏன்னா 2 டீமுமே நல்ல பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி மேட்ச் நடக்கும்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம் பெட்டிங்கில். ஸோ ஆல்ரெடி நம்ம பெட்டிங் வீடியோ எப்படி லாஸே ஆகாமல் ப்ளே பண்ணுறது அப்படின்ற ட்ரிக் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நான் ஏன் இப்போ வந்து உங்களுக்கு மேலே 2 ஆப் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னா அதுக்கான ரீசனுமே இதுதான். ஸோ நாளைக்கு நடக்கூடிய சிஎஸ்கே vs ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு கேம்ன்றதுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, யாருக்குமே இன்னும் அந்த கெப்பாசிட்டியில் வந்திருக்க மாட்டோம். யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எந்த அளவு ஃபார்மில் இருக்காங்கன்னு தெரியாது. இதே 2-3 மேட்ச் அவங்க விளாட்றத பார்த்தா நம்ம 4வது மேட்ச்லேருந்து ஓகே இப்படி தான் நடக்கும்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேம்ன்றதுனால வின்னர் ப்ரெடிக்ஷன் வந்து டோட்டலி டிஃபிகல்ட் அண்ட் ரிஸ்க். ஸோ அதனால தான் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த கேம் வந்து ஒரு ட்ரேடிங்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கேமாக இருக்கும். ஸோ ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இந்த கேமோட வின்னர் ப்ரெடிக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. ஏன்னா நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வச்சுருக்காங்க, அதே சமயத்தில் நல்ல பவுலர்ஸ், அதாவது அக்ஷதீப் சிங் இந்த மேட்ச் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தா அவரோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து இன்னும் நம்மளோட பேட்ஸ்மேன்ஸுக்கு வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு தெரியாது. ஸோ அக்ஷதீப் சிங் வந்து இந்த மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால என்னோட சிஎஸ்கே டீம் ஸ்டார்டிங்லேயே விக்கெட் டப்புன்னு விட்டுட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து அது ரொம்ப பவராக இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக கேம்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றது பண்ணுறது எப்போ தெரியுமா நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்? ஒன்ஸ் ஆஃப்டர் த டாஸ். ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்றதுக்கு பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸே பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ரீம் 11 டீம் மேக் பண்ணுறதுக்கு பிச் ரிப்போர்ட், பிளேயர் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி, ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு பிச் ரிப்போர்ட், பிளேயர் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்த மாதிரி, ஃபைனலாக நீங்கள் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒன்று பண்ணும்போது நீங்கள் அந்த டாஸ்க்காக வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ டாஸ் வந்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்களா பவுலிங் எடுக்கிறாங்களான்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் ஆடுறா? சிஎஸ்கே வந்து விளாடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து சிஎஸ்கே வின்னர்னு சொல்லி பெட் பண்ணுறதுக்கு பதில் ஆர்சிபி வின்னர்னு நீங்கள் பெட் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஆர்சிபிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்டிங்கில் ஒரு 2.3 ஆட் இருக்குது. ஸோ அப்போ ஆர்சிபி வின்னர்னு சொல்லி நீங்கள் பெட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும்போது சிஎஸ்கே பவர் பிளேயில் ஒரு 50 ரன் விக்கெட் லாஸ் இல்லாமல் அடிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபியோட ஆடு 3-4 அப்படின்னு போயிடும். ஸோ அப்போ நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணுன்றதே வந்து ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ எந்த டீம் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க, இப்போ ஆர்சிபி தான் 2.3 ஆட் இருக்குது, ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்சிபி மேலே 2.3 ஆடில் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா அவங்க தான் பேட்டிங் ஆடுறாங்க. இன்கேஸ் விக்கெட் விழுந்தால் ஆடி ஏறும். நம்ம வின்னர் தானே ப்ரெடிக்ட் பண்ணி போடுறோம். அப்போ பவர் பிளேயில் விக்கெட்டே இல்லாமல் அவங்க வந்து ஒரு 50 ரன் அடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ஆடு 1.5 போயிடும். அப்போ நீங்கள் 2.3ல என்ட்ரி எடுத்து 1.5ல கூட நீங்கள் ட்ரேட் பண்ணி கேம்லேருந்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ அப்போ நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணுன்றதே வந்து ஒரு டாஸில் தான் இருக்குன்ற பட்சத்தில் ஸோ நம்ம நாளைக்கு கேமுக்கு வந்து வின்னர் ப்ரெடிக்ஷனாக வந்து யாரை பண்ணியிருக்கோம்னா ஆர்சிபியை பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்சிபியோட ஆடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 2.3ன்னு இருக்குது. இப்போ டாஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா நோ டவுட் நீங்கள் ஆர்சிபி மேலே ஈஸியாக 2.3 ஆடில் பெட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க பேட்டிங் ஆட போகிறாங்க. ஸோ ஆட் கண்டிப்பாக குறையும். இன்கேஸ் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா நீங்கள் ஆர்சிபி மேலே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஆர்சிபி பேட்டிங் ஆட வர வரைக்கும் நீங்கள் ஆர்சிபி மேலே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இன்கேஸ் சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 150-140 ரன் அடிச்சாங்கன்னா நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபி மேலே பெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 200-250 ரன்ஸ் மேலே சிஎஸ்கே அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த ப்ரெடிக்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்மளோட வின்னர் ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி. பட் ஆனால் எப்போ என்ட்ரி எடுக்கணுன்றது உங்கள் கையில் இருக்குது. நான் கிளியராகவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வின்னர் ப்ரெடிக்ஷன் வந்து ஆர்சிபின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்சிபியோட ஆடு வந்து 2.5 வரும். ஸோ ஆர்சிபியோட ஆடு வந்து 2.5ன்னு இருக்கும்போது நீங்கள் மெல்பெட்டில் 1 lakhஸோ ஆர் எதர் உங்களோட ஃபேவரபிளான அமௌண்ட்டை நீங்கள் பெட் பண்ணிக்கலாம். அப்போது ஆர்சிபி தோத்துட்டா என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம ஆல்டர்னேட்டாக செகண்ட் ஆப் வச்சுருக்கோம். ஸோ ஆர்சிபி வந்து 2.5 ஆடு இருக்கும், நம்ம 1 lakh பெட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி கண்டிப்பாக சிஎஸ்கேவும் 2.5 ஆடு வரும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆர்சிபி மேலே 1 lakh போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.5 lakhs ப்ராஃபிட், சிஎஸ்கே மேலே 1 lakhs போட்டிங்கன்னா 1.5 lakhs ப்ராஃபிட். நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs, யார் ஜெயிச்சாலும் 50k ப்ராஃபிட். ஸோ நம்மளோட வின்னர் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி. பட் ஆனால் இந்த கேம் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே 2.5 ஆட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேவரபுளாக சேஃபாக பெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரே ஆப்லேருந்து பண்ணலாம். நிறைய யூசர்ஸ் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இந்த ட்ரிக்கு ஓகே, பட் ஆனால் நான் அதை ஒரே ஆப்பில் பண்ணிடலாமே, நான் எதுக்கு 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரே அப்ளிகேஷனில் 2 டீம் மேலே ஒரே அப்ளிகேஷனில் பெட் பண்ணும்போது இட்ஸ் அகைன்ஸ்ட் த ரூல்ஸ். அந்த பெட்டிங் கம்பெனியோட அகைன்ஸ்ட் த ரூல்ஸில் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு கண்டினியூஸாக கேம் வின் பண்ணுறீங்கன்னு அந்த பெட்டிங் கம்பெனி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட ஆப்பே உங்களோட வின்னிங்குமே சரி உங்களோட ஐடியுமே சரி பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால தான் 2 சேஃபான சைட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக எதில் வின் பண்ணாலுமே அதுலேருந்து வித்ரா பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது எப்பயுமே 2 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வின்னர் ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி அண்ட் அதுக்கான கேம் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமுமே 2.5 ஆர் கம்பல்சரி வரும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாமா? செகண்ட் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினா ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 72.5 ரன்னுக்கு மேலே அடிப்பாங்க அப்படின்றது தான் ப்ரெடிக்ஷன்ஸ். நல்லாவே பாருங்கள், ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினா ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 72.5 ரன் மேலே வரும். அதுக்கான ஆடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.6. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸை பெட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்கேஸ் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினா அவங்களோட டோட்டல் ஸ்கோர் 145+ இருக்கும். அதுக்கான ஆட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.35. ஸோ நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ டீம் 1 அதாவது சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினா அவங்களோட டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 12.5க்கு மேலே இருக்கும். ஸோ இதுக்கான ஆட் வந்து பார்த்தீங்கன்னா 1.59. ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினா மட்டும்தான் 12.54 மேலே வருன்ற ப்ரெடிக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் நம்ம சொல்லியிருந்தோம் டாஸ் பொறுத்த வரைக்கும் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் எந்த டீம் பவுலிங் செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணணுன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, 20 ஓவர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஏதோ 12.5 வரலாம், அப்படின்னா வராமல் கூட போகலாம். பட் ஆனால் 12.5 வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் இப்போ இன்கேஸ் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும்போது
சிஎஸ்கே 12.5 ஃபோர்ஸ் மேலே அடிப்பாங்கன்னு நீங்கள் சொல்லி போட்டுறீங்க. ஆர்சிபி டீம் 50 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டா அப்போ சிஎஸ்கே எப்படி 12.54 மேலே அடிப்பாங்க? ஸோ அப்போது எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம், எந்த மாதிரி பெட் பண்ணுறோன்றதே வந்து நம்ம டாஸை பொறுத்த மாதிரி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவு தான் பிச் ரிப்போர்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்க்குறீங்களோ டாஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸே பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த 4 ப்ரெடிக்ஷன் தான் நாளைக்கு நடக்கக்கூடிய சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்சுக்கான நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ நான் எந்த கேமை ப்ளே பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க அப்படின்னா நோ டவுட் 2.3 ஆட்லேருந்து கண்டிப்பாக 1.4 1.5 ஆட் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ட்ரேட் பண்ணாலும் சரி, போத் சைட் பெட் பண்ணாலுமே சரி, இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாமா ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன்ஸ். அதே மாதிரி இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் எதில் யூஸ் பண்ணணும்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். சோலோ வின்னர்ன்ற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி 25,000 போனஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி சேர்ன் பண்ணி வித்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாமா. ஸோ இப்போ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சாக இருந்தாலும் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச் அண்ட் ஹை டோட்டல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நம்ம பேட்ஸ்மேன்ஸ் எந்த அளவு சப்போர்ட் கொடுத்து எடுக்கிறோமோ அதே சமயத்தில் பவுலிங்க்கும் சப்போர்ட் கொடுத்து எடுக்கணும். இப்போ என்னோட ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் நோ டவுட் ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனிக்கு பேட்டிங் சான்ஸ் வருதோ இல்லையோ விக்கெட் கீப்பிங் கேட்ச் அது இதுன்னு சொல்லியே வந்து ஒரு 30-40 பாயிண்ட் வந்து சாலிடாக எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட விக்கெட் கீப்பர் செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நான் எம்எஸ் தோனியை தான் செலக்ட் பண்ணுறேன். பிகாஸ் என்ன டெவான் கான்வே டீமில் இல்லை அண்ட் தினேஷ் கார்த்திக்கு ரொம்ப லோ ஆர்டர் பேட்ஸ்மேனில் ரொம்ப கீழே தான் பேட்டிங் சான்ஸ் கிடைக்க போகுது. பேட்டிங் கிடைச்சாலுமே வந்து ஒரு 20-30 ரன் தான் அவர் சைட்லேருந்து வரப்போகுது. ஸோ 20-30 ரன் இவர் அடிக்கிறதுக்கும் இவர் 2-3 கேட்ச் பிடிக்கிறதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே சமயத்தில் தினேஷ் கார்த்திக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காமலே போயிடுச்சுன்னா ஸோ டீமில் செலக்ட் பண்ணது நம்மளுக்கு ஒரு விதமான பேர்டன் ஆகிடும். ஸோ நம்மளோட டீமில் எஸ்எலை பொறுத்த வரைக்கும் நான் சேஃபஸ்ட்டாக எம்எஸ் தோனியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ டவுட் நான் வந்து ஃபேப் டு பிளேஸஸும் விராட் கோலியும் டீம்லேருந்து ட்ராப் பண்ணவே போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பவுலராக யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்டபிகர் ரஹ்மான் சான்சஸ் இருக்குது. முஸ்டபிகர் ரஹ்மானும் அப்படி இல்லைனா ஷர்துல் தக்கூர் அப்படி இல்லைனா பதிரானா இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பவுலர்ஸ் கிட்ட நம்மளோட ஃபேப் டு பிளஸஸ் வரைக்கும் கோலியும் சரி விக்கெட் விடுறதுக்கான சான்சஸ் இல்லை. கண்டிப்பாக பவர் பிளே ஃபுல்லாக விளாட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பவர் பிளே ஃபுல்லாக விளாண்டாலுமே இவங்க கையில் இருந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து சாலிடாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட டீமில் நான் பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அண்ட் ஃபேப் டு பிளேஸஸை கம்பல்சரி பிக் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்களுமே வந்து உங்கள் டீமில் வந்து பிக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் நான் வந்து சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் 80% செலக்ட் ஆன ருத்ராஜ் கைடுவாக்கை ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு ட்ரீம் 11 டீம் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஹியூஜ் ரிஸ்க் எடுக்காம மட்டும்தான் நம்மளால் சோலோவாக வந்து வின் பண்ண முடியும். நம்மளோட சேனல் பேரே சோலோ வின்னர் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஹியூஜ் ரிஸ்க் எடுப்போன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நம்மளோட டீமில் ருத்ராஜ் கைடுவாக்கை நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைடுவாக்கோட இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் சீசன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேட்சஸில் தலைவர் எல்லா மேட்சுமே டக் அவுட் ஆகிடுவார். அவர் அதுக்கு 3rd to 4th மேட்ச்சில் தான் ஃபார்முக்கு வந்துட்டு கண்டினியூஸாக ரன் அடிப்பாரே தவிர ஃபஸ்ட்டு எல்லா மேட்ச்லையுமே சொதப்பிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய விதத்தில் முகமது சிராஜ் அண்ட் பவர் பிளேயில் போடக்கூடிய அக்ஷதீப் சிங் நல்ல பவுலர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட ப்ரெடிக்ஷன் படி சிஎஸ்கே ஓப்பனிங் விக்கெட் விட்டுருவாங்க அப்படின்றத என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ என்னோட டாப் 4ல் பார்த்தீங்கன்னா நான் வந்து விராட் கோலி, ஃபேப் டு பிளஸஸ் அண்ட் 2 அதாவது ருத்ராஜ் கைடுவாக்கு விக்கெட் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக பேட்டிங்கில் ரன் அடிப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வர பேட்ஸ்மேன்ஸுக்கு நான் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ருத்ராஜ் கைடுவாக் ரன் அடிப்பாருன்னு தோணுச்சுன்னா சிவம் டுபே பதில் நீங்கள் ருத்ராஜ் கைடுவாக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சிவம் டுபே பவுலிங்கும் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ருத்ராஜ் கைடுவாக் பதில் சிவம் டுபே போயிருக்கேன். ஸோ இப்போ ஆல்ரவுண்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இந்த 3 ஆல்ரவுண்டர்ஸ் உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். நோ டவுட் ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா அண்ட் மேக்ஸ்வெல். ஸோ நீங்கள் எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூட்டி இந்த 3 பேரை போடலாம். நீங்கள் போட்டு போனாலும் சரி நீங்கள் போட்டு போயிட்டு அவங்க 3 பேர் டக்கோட்டே ஆகி பெர்ஃபார்மே பண்ணலனாலுமே உங்களுக்கு எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் இருக்காது. ஏன்னா உங்கள் ஆப்போனண்ட்டுமே கண்டிப்பாக இவங்க 3 பேருமே டீமில் போட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுமே போட்டு வந்திருப்பாங்க. ஸோ கேமரான் கிரீன் ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்காது, பேட்டிங் சான்ஸ் மட்டும்தான். பேட்டிங் சான்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸில் இந்த டாப் 3 பேட்ஸ்மென்ஸே வந்து டேக்கர் பண்ணிப்பாங்கன்ற நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணதுனால ஸோ
கேமரான் க்ரீனுக்கு அந்தளவு லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிற அளவு தான் சான்ஸ் கிடைக்கும்னு என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நான் வந்து கேமரான் க்ரீனை என்னோட டீமில் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பவுலர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிஃபிகல்ட் டு செலக்ட். நான் வந்து முகமது சிராஜ் அண்ட் தீபக் சஹர் அண்ட் ஆகாஷ் தீப்போட போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அக்ஷதீப் தீப்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். நான் வந்து ஆகாஷ் தீப்போட என்னோட டீமை முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட 11s பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோட ஃபேவரபிள்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா அவங்களே நல்ல பேட்டிங் பிடிச்சி நல்ல ரன்ஸ் அடிச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது டக்குன்னு கொஞ்சம் விக்கெட் எடுத்து சிஎஸ்கேக்கு லோ ஆர்டர் வரைக்கும் பேட்டிங் சான்ஸ் கொடுப்பாங்கன்றது தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ என்னோட டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்குமே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ண விதமாகவும் பவுலிங் சப்போர்ட் பண்ண விதமாகவும் சிஎஸ்கேவுக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங்க்கு ரெண்டுமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ண விதமாக தான் நான் என்னோட எஸ்எல் டீமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வின்னர் ப்ரெடிக்ஷன் ஆர்சிபின்றனால தான் நான் கேப்டன் வந்து ஃபேப் டு பிளேசிஸும் வைஸ் கேப்டன் ரச்சின் ரவீந்திராவை போட்டிருக்கேன். ரச்சின் ரவீந்திரா ஸ்பின்னர் ப்ளஸ் பவுலர். ஸோ ஸ்பின்னர் கிரவுண்டுனால இன்கேஸ் அவர் இப்போ பவுலிங்கில் விக்கெட் எடுக்கிறதுக்கான பவுலிங் சான்ஸ் கிடைச்சா பவுலிங்கில் விக்கெட் எடுக்கிற சான்சஸுமே இருக்குது. ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்கன்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரீம் 11 டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் தான் பேச போகுது. ஸோ என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேப் டு பிளேசிஸ் நல்ல ரன் அடித்து கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கணக்கில் நான் வந்து கேப்டன் போட்டிருக்கேன். இன்கேஸ் ஃபேப் டு பிளேசிஸ் டக் அவுட் ஆகிட்டா கேப்டன்ன்ற பட்சத்தில் அவர்கிட்டருந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வராது. நீங்கள் சேஃபஸ்ட் ஆப்ஷனாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் கேப்டன் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா மெயின் பவுலர் ஒரு 4 ஓவர் ஸ்பின் போடுறதுக்கான சான்ஸுமே நாளைக்கு இருக்குது. ப்ளஸ் பேட்டிங்க்குமே வந்து 1 or 2 டவுனில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் கேப்டன் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் சேம் அதே தான். ஸோ நம்மளோட ஃபைனல் டீம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபைனல் டீம் முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐபிஎல் நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸ்க்கான ப்ரெடிக்ஷன்ஸும் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா சோலோ வின்னர் டிப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. டாடா, பை பாய்.